வீடியோவில் நம்ம வந்துட்டு நியூக்ளியோடைட்னா என்னென்னு பார்த்தோம். அது ஒரு சின்ன குவிக் ரிவ்யூ பார்த்துட்டு நம்ம டிஎன்ஏ சிந்தசிஸ்குள்ளே போயிடலாம். நியூக்ளியோடைட் பண்ணுறதுக்கு நைட்ரஜனஸ் பேஸ் எடுத்துக்கணும், பியூரின் அண்ட் பிரமிடன். அதில் வந்துட்டு டிஎன்ஏ மேக் பண்ணுறதுக்கு அடினைன் குவானைனும் சைட்டோசின் தைமைனும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்து பென்டோஸ் சுகர். ஆர்என்ஏ நம்ம மேக் பண்ண போகிறதா இருந்தால் ரைபோஸ் எடுத்திருப்போம். இப்போ நம்ம மேக் பண்ண போகிறது டிஎன்ஏ அப்படிங்கிறதுனால டிஆக்சி ரைபோஸ் எடுத்துக்கிட்டோம். ரெண்டையும் சேர்த்தோம், அதுக்கு பேர் நியூக்ளியோசைடுன்னு சொன்னோம். which is nitrogenous base at the site of pentose sugar தான் வந்துட்டு நியூக்ளியோசைடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஸோ டிஆக்சி ரைபோஸ் கூட அடினைன் குவானைன் சைட்டோசின் தைமின் சேர்த்து அடினோசின் குவானோசின் சைட்டடின் தைமிடின் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இப்போது அது கூட வந்துட்டு பாஸ்பேட் டைட் பண்ணி நம்ம நியூக்ளியோடைட் ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போது நியூக்ளியோடைட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், ஆனால் வந்துட்டு டிஎன்ஏ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். இப்போ டிஎன்ஏ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும் டிஎன்ஏ அப்படிங்கிறது இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் பேர் தான் டிஎன்ஏ அப்படின்னு. இப்போ இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து அதை அன்வைன் பண்ணி நான் இப்படி சிம்பிள் ஸ்ட்ரக்சராக 2 ஸ்ட்ராண்ட் ஆப்போசிட்டாக வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்ட்ராண்டை மட்டும் எடுத்து எப்படி பண்ண போகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். அது கூட நெக்ஸ்ட் ஸ்ட்ராண்ட் ஆட் பண்ணுவோம், அதை வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணுவோம், ஹெலிக்ஸாக மாற்றி நம்ம எப்பயும் போல் ஆர்டினரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏவே எடுத்துருவோம். லீனியர் பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைட் தான் வந்துட்டு நம்ம டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படின்னா லீனியர் பாலிமர் ஃபார்ம் பண்ணணும்னா ஒரு நியூக்ளியோடைடும் இன்னொரு நியூக்ளியோடைடும் ஃபஸ்ட்டு சேரணும். அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு நியூக்ளியோடைடு என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா வந்துட்டு என்னோட செகண்ட் நியூக்ளியோடைட் சேரணும் அப்படின்னா அது வந்துட்டு என்னோட ஃபுட் எண்டில் தான் சேரணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இட் ஷுட் பிரிங் சம் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்த ஃபுட் எண்டில் தான் சேரணும் அப்படிங்கிறத மெடிக்கலாக நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 5' to 3' டைரக்ஷன் தான் வந்துட்டு நியூக்ளியோடைடு ஆட் ஆகணும். அடுத்து கிஃப்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னா இந்த ட்ரைபாஸ்பேட்ஸ் வந்து ஜாயின் ஆகும்போது பைரோபாஸ்பேட் ரிலீஸ் ஆகும். அப்போ யூஸ் ஆகிற எனர்ஜி வச்சுட்டு ஒரு நியூக்ளியோடைடுக்கும் இன்னொரு நியூக்ளியோடைடுக்கும் நடுவில் ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் உருவாகும். அதுதான் வந்துட்டு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் மெடிக்கலி ஸ்பீக்கிங். இதே மாதிரியே எல்லா ஹை எனர்ஜி காம்பவுண்ட்ஸான ஏடிபி, ஜிடிபி, சிடிபி and TTP are added in 5' to 3' direction. அது மட்டும் இல்லாமல் பைரோபாஸ்பேட் எல்லாமே ரிலீஸ் பண்ணி அதிலிருந்து ரிலீஸ் ஆன எனர்ஜி இந்த ஸ்ட்ராங் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி ஏடிபி, ஜிடிபி, சிடிபி, டிடிபின்னு லைனாக தான் ஜாயின் ஆகணும் இல்லைங்க. எந்த நியூக்ளியோடைட் வேணால் எந்த நியூக்ளியோடைட் கூட வேணால் ஜாயின் ஆகலாம். ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அது அக்கார்டிங் டு ஜீன் நடக்கும். அந்த ஜீனும் அல்லீலும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு 5' to 3' டைரக்ஷனில் ஆட் ஆகணும் அப்படிங்கிறதையும் பைரோபாஸ்பேட் ரிலீஸ் ஆகி அந்த ஸ்ட்ராங் பாண்ட் ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த பைரோபாஸ்பேட் ரிலீஸ் ஆகி ரெண்டுக்கும் நடுவில் ஸ்ட்ராங் பாண்ட் உருவாகுதுன்னு சொன்னோம்ல. அந்த ஸ்ட்ராங் பாண்டுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கு பேர் தான் பாஸ்போடைஎஸ்டரேஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ராங் பாண்ட் உருவாகிறதுக்காக பைரோபாஸ்பேட் ரிலீஸ் ஆகி ஒரு ஹை எனர்ஜி ரிலீஸ் ஆகிருக்கிறதுனால இட் cannot be affected by நார்மல் pH அண்ட் த டெம்பரேச்சர் சேஞ்ச். இதை எந்த அஃபெக்டும் பண்ண முடியாதுங்க. அப்போது இது நம்ம கட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா என்சைம்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நியூக்ளியஸ் அப்படிங்கிற என்சைமை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டிஎன்ஏவை கட் பண்ணுறதுக்கு டிஎன்ஏஸ் அப்படிங்கிற என்சைமும் ஆர்என்ஏவை கட் பண்ணுறதுக்கு ஆர்என்ஏஸ் அப்படிங்கிற என்சைமும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த நியூக்ளியஸ் ஆனது 2 டைப்ஸுங்க, எக்ஸோ நியூக்ளியஸ், எண்டோ நியூக்ளியஸ். எக்ஸோ நியூக்ளியஸோட ஒர்க் என்ன அப்படின்னா வந்துட்டு இட் கட்ஸ் நியூக்ளியோடைட்ஸ் அட் எண்ட். இந்த கடைசி நியூக்ளியோடைடும் அதுக்கு முன்னாடி நியூக்ளியோடைடை மட்டும்தான் கட் பண்ண முடியும். ஸோ இந்த நியூக்ளியோடைட் போயிடுச்சு அப்படின்னா அடுத்த நியூக்ளியோடைடை கட் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸோ நியூக்ளியஸால் சிங்கிளாக தான் நியூக்ளியோடைடை கட் பண்ண முடியுங்க. ஆனால் வந்துட்டு எண்டோ நியூக்ளியஸ் அப்படி கிடையாது. ஒரு லாங் ஸ்ட்ராண்ட் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதோட மிடில் இந்த ஸ்ட்ராங் பாண்டை கட் பண்ணுறது தான் எண்டோ நியூக்ளியஸோட ஒர்க்கு. ஸோ இந்த எண்டோ நியூக்ளியஸ் வந்துட்டு குரூப்பாக கட் பண்ணணும், எக்ஸோ நியூக்ளியஸ் வந்துட்டு சிங்கிளாக கட் பண்ணணும். அப்போது ஒரு நியூக்ளியோடைடுக்கும் இன்னொரு நியூக்ளியோடைடுக்கும் நடுவில் இருக்க பாண்ட் வந்துட்டு ரயிலில் இருக்க இரும்பு ஜன்னலோட பாண்ட் மாதிரி.
அதை பிரேக் பண்ணணும்னா நம்ம செங்கலை தூக்கி போட்டுலாம் ஒன்றும் பிரேக் பண்ண முடியாது. அதுக்குன்னு தனியாக ஒரு மிஷினான என்சைம், நியூக்ளியஸ் என்சைம் எடுத்து வந்து தான் நம்ம கட் பண்ண முடியும். வெறும் செங்கலான பிஹெச்சையோ இல்லை டெம்பரேச்சரோ வச்சு நம்ம அதை பிரேக் பண்ண முடியாதுங்க. இப்படியா ஏடிபி, ஜிடிபி போல ஹை எனர்ஜி காம்பவுண்ட்ஸை யூஸ் பண்ணி பைரோபாஸ்பேட் ரிலீஸ் பண்ணி ஒரு நியூக்ளியோடைடுக்கும் இன்னொரு நியூக்ளியோடைடுக்கும் நடுவில் ஸ்ட்ராங் பாண்டை உருவாக்கி நம்ம வந்துட்டு ஒரு லாங்கு சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்டில் வந்துட்டு நியூக்ளியோடைட்ஸ் ஆர் ஆடட் இன் 5' to 3' டைரக்ஷன் அப்படிங்கிறத மட்டும் எப்பயுமே மறந்துடாதீங்க. நம்மளோட தேர்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, எப்பயுமே பியூரின்ஸ் ஆர் ஆடட் டு பிரமிடன்ஸ். எப்பயுமே ஐடென்டிக்கல் காம்போனன்ட்ஸ் வில் நாட் அட்ராக்ட் ஈச் அதர். ஃபார் எக்ஸாம்பிள், மேக்னெட்டில் நார்த்து போலும் எப்பயுமே அட்ராக்ட் ஆகாது. அதே போல் வந்துட்டு இதுலேயும் எப்பயும் பியூரின்ஸ் வந்துட்டு பியூரின் கூட அட்ராக்ட் ஆகாது. பியூரின் வந்துட்டு பிரமிடின் கூட தான் அட்ராக்ட் ஆகும். அதுவும் அடினைன் வந்துட்டு தைமின் கூடயும், சைட்டோசின் வந்துட்டு குவானின் கூடயும், அதாவது ஏஎம்பி வந்துட்டு டிஎம்பி கூடயும், சைட்டோசின் வந்துட்டு சிஎம்பி வந்துட்டு ஜிஎம்பி கூடயும் தான் வந்துட்டு அட்டாச் ஆகும். ஸோ அப்படி ஒரு நியூக்ளியோடைடும் இன்னொரு நியூக்ளியோடைடும் பக்கத்தில் அட்டாச் ஆகும்போது அதுக்கு நடுவில் வந்துட்டு ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் உருவாகும். இந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கும் டிக்கும் நடுவில் இருக்க ஹைட்ரஜன் பாண்ட் வந்துட்டு டபுள் பாண்ட் அண்ட் ஜிக்கும் சிக்கும் நடுவில் இருக்க ஹைட்ரஜன் பாண்ட் வந்துட்டு ட்ரிபிள் பாண்ட். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஜிசிக்கு நடுவில் இருக்க ட்ரிபிள் பாண்ட் வந்துட்டு ஸ்ட்ராங்கர், ஏடிக்கு நடுவில் இருக்க டபுள் பாண்ட் வந்துட்டு வீக்கர். இந்த பாண்டு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு கண்ணாடியில் இருக்க ஜன்னல் மாதிரி செங்கல் தூக்கி போட்டால் உடஞ்சிரும். டெம்பரேச்சர் பிஹெச் சேஞ்சுக்கு பிரேக் ஆகிடும். அதுதான் வந்துட்டு இந்த வீக்கர் பாண்ட். ஆனால் வந்துட்டு நம்ம சிங்கிள் ஸ்டாண்டில் நடுவில் இருக்க பாஸ்போடைஎஸ்டரேஸ் பாண்ட் வந்துட்டு ரயிலில் இருக்க இரும்பு ஜன்னல் மாதிரி அது வந்துட்டு நியூக்ளியஸ் மட்டும் வச்சு தான் வந்துட்டு பிரேக் பண்ண முடியும். ஆனால் இந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்துட்டு பஸ்ஸு ஜன்னல் இருக்க கண்ணாடி மாதிரி டெம்பரேச்சர் அண்ட் பிஹெச் சேஞ்சஸ் வச்சியே நம்ம வந்துட்டு இதை பிரேக் பண்ணிட முடியும். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி டிஎன்ஏ அப்படிங்கிறது வந்துட்டு டபுள் ஸ்டாண்டர்ட் திங், சரிங்களா? ஸோ நம்ம சிங்கிள் ஸ்டாண்டை வந்துட்டு உருவாக்கிட்டோம். இந்த சிங்கிள் ஸ்டாண்டு கூட வந்துட்டு இன்னொரு ஸ்டாண்ட் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். அதுதான் வந்துட்டு நம்மளோட ஒர்க்கு. ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3' எண்டிலேருந்து ஜாயின் பண்ணும். ஆனால் நியூ நியூக்ளியோடைட்ஸ் ஆர் ஆடட் இன் 5' to 3' டைரக்ஷன். இந்த ஆப்போசிட்ல இருக்க செகண்ட் சிங்கிள் ஸ்டாண்ட் வந்துட்டு அதுக்குன்னு ஒரு டைரக்ஷன் இருக்கு, 5' to 3' டைரக்ஷன். அதுல நம்ம ரூல்ஸ் மீற போறது இல்லை. அதே மாதிரி ஏடிபி கொடுத்து பைரோபாஸ்பேட்டை லாஸ் பண்ணி ஹை எனர்ஜி ரிலீஸ் ஆகி 2 நியூக்ளியோடைடுக்கு நடுவில் பாஸ்போடைஎஸ்டரேஸ் பாண்ட் வந்துட்டு உருவாக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாண்ட் வந்துட்டு ஆர் ஆடட் இன் 5' to 3' டைரக்ஷன். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு ஆட் ஆகிற நியூக்ளியோடைடு வந்துட்டு 3' எண்டில் தான் வந்துட்டு ஆட் ஆகுது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நியூக்ளியோடைடு எடுத்துகிட்டு வந்து 3' எண்டில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டோட 3' எண்டில் ஆட் பண்ணி தென் த நியூக்ளியோடைட்ஸ் ஆர் ஆடட் இன் 5' to 3' டைரக்ஷன். அண்ட் இதுக்கு நடுவில் இருக்கிறது ஸ்ட்ராங் பைரோபாஸ்பேட்டில் இருந்து ரிலீஸ் ஆன ஹை எனர்ஜி பாண்டான பாஸ்போடைஎஸ்டரேஸ் பாண்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த 2 நியூக்ளியோடைடுக்கும் நடுவில் இருக்கிறது வந்துட்டு வீக் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஏக்கும் டிக்கும் நடுவில் வந்துட்டு டபுள் பாண்ட், ஜிக்கும் சிக்கும் நடுவில் ட்ரிபிள் பாண்ட். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஏடிஆர் வீக்கர், ஜிசி ஸ்ட்ராங்கர். ஆனால் மொத்தத்தில் வந்துட்டு பாஸ்போடைஎஸ்டரேட் பாண்ட் தான் வந்துட்டு ஸ்ட்ராங்கர் பாண்ட் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நியூக்ளியோடைட்ஸை இந்த இன்னொரு ஸ்ட்ராண்ட் கூட வந்து ஆட் பண்ணுற என்சைம்க்கு பேர் வந்துட்டு டிஎன்ஏ பாலிமரேஸ். அது எந்த சிக்னலில் யூஸ் பண்ணி ஆட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படிங்கிற வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம், ஓகேங்களா? ஆனால் இந்த மாதிரி இன்னொரு ஸ்ட்ராண்டை சிங்கிள் ஸ்ட்ராண்ட் கூட எடுத்து வந்து ஆட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு என்சைம் தேவை. அந்த என்சைம் பேர் வந்துட்டு டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்னும், அந்த என்சைமும் 5' to 3' டைரக்ஷன் தான் எடுத்து வந்து ஆட் பண்ணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு இதை இன்னும் சிம்பிளாக நம்ம வந்துட்டு வரைகிறதுக்காக இப்படி நம்ம வரைஞ்சிருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு காம்ப்ளிமெண்டரி நியூக்ளியோடைட் ஆர்
ஆடட் டுகெதர். ஆனால் வந்து இந்த ஸ்ட்ராண்ட்ஸ் வந்துட்டு பேரலாக இல்லைங்க, ஆன்டி பேரலாக இருக்குது. பேரலல் அப்படின்னா இந்த டைரக்ஷனுக்கு பேர் தான் பேரலல். ஆனால் இந்த ஸ்ட்ராண்ட்ஸ் வந்துட்டு 5' to 3' டைரக்ஷன் ஒன்று இப்படி இருக்குது, இன்னொரு 5' to 3' டைரக்ஷன் இப்படி இருக்குது. அதனால வந்துட்டு இதை நம்ம ஆன்டி பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சிங்கிள் ஸ்டாண்டாக நம்ம தயாரித்த ஒரு டிஎன்ஏவை அதோட காம்ப்ளிமெண்ட்ரி நியூக்ளியோடைடோட ஆட் பண்ணி ஹைட்ரஜன் பாண்டை வச்சு ஆட் பண்ணி நம்ம டபுள் ஸ்டாண்டர்டாக மாற்றி அது ஆன்டி பேரலாக இப்போ ரெடியாக இருக்குது. கிட்டத்தட்ட டிஎன்ஏ சிந்தசிஸ் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்த டிஎன்ஏக்கும் நம்ம இங்கே வச்சிருக்க டிஎன்ஏக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு ஹெலிக்ஸாக இருந்துச்சு, ட்விஸ்ட் ஆகி இருந்துச்சு ரைட் ஹேண்டடாக. இது இன்னும் ஆனால் ட்விஸ்ட் ஆகலை. அது மட்டும்தாங்க டிஃப்ரென்ஸு. நம்ம இதை ட்விஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு, நம்ம வந்துட்டு டிஎன்ஏவை ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னு அர்த்தம். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ண டிஎன்ஏவை ட்விஸ்ட் பண்ணோம், ரைட் ஹேண்டடாக அதுவும் ட்விஸ்ட் பண்ணால் இப்போ டிஎன்ஏ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ப்ரிப்பேர் பண்ண டிஎன்ஏ தான் இது அப்படிங்கிறத நம்மளால் வந்துட்டு ப்ரூவ் பண்ண முடியுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்டாண்டர்டாக உருவாக்குன 5' to 3' டைரக்ஷனில் இருக்க ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இது. அடுத்து ஒரு நியூக்ளியோடைடாக அது கூட ஆட் பண்ணி செகண்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம உருவாக்கணும், அதுவும் இன் 5' in 3' டைரக்ஷன். ஸோ அதை 5' to 3' டைரக்ஷனில் உருவாக்கணும், ஒரு நியூக்ளியோடைடாக ஆட் பண்ணி. ஏற்கனவே ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட் இருந்துச்சு 5' to 3' டைரக்ஷன். ஸோ நம்மளோட 2 டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏல ஒரு ஸ்டாண்டுக்குமே வந்துட்டு 5' 3' டைரக்ஷன் இருக்குது. ஓகே, கங்க்ராட்ஸ். எல்லாரும் வந்துட்டு நம்ம இப்போ டிஎன்ஏ சிந்தசிஸ் பண்ணிட்டோம். இதுக்கு டெர்மினாலஜிஸ் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மை டீம் மெடிக்கோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.